டிஸ்மிஸ் பண்ணுறது, கடுமையான தண்டனை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும், அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு. சார், கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் அரசு பள்ளி மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. மாணவிகள்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது பொதுமக்களை போய் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அரசு பள்ளி. பொதுவாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் நம்ம இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில் சொல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு 800க்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்ணுறது, கடுமையான தண்டனை வழங்குவது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும், அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சேன். பள்ளி கல்வி மாணவி மாத்திரம் இது மாதிரி பாலிய வன்புணர்ச்சியில் ஆளாக்கப்படுறாங்க. திருச்சியில் இருக்கிற தனியார் பள்ளியில் கூட இதே மாதிரி நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம ஒரு செய்தியாக நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவ செல்வங்க பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்ட்டோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். இனி அது போல் நடக்காத வண்ணம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குழு மன்றம், ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலலாம் கொண்டு வரணும்னா அது காரணமே அதுதான். ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தலைமை ஆசிரியரோட கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புதிய திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து